வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா இங்கிலீஷ் செகண்டரி லாங்குவேஜ் தான் பார்க்க போகிறோம், ESL. ஸோ எல்லாருக்குமே தெரியும், நமக்கு இங்கிலீஷ் இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே இங்கிலீஷ் செகண்டரி லாங்குவேஜ் அப்படின்னு தான் தெரியும். ஸோ அண்ட் இதில் அதை பற்றி ஷார்ட்டாக பார்க்கலாம். இந்தியாவுக்கு மட்டும் இங்கிலீஷ் செகண்டரி லாங்குவேஜ் கிடையாதான். அண்ட் இன்னும் நிறைய கண்ட்ரீஸுக்கு இங்கிலீஷ் என்னத்தான் செகண்டரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் செகண்டரி லாங்குவேஜ் நம்மளுடைய மதர் டங் கிடையாது. அண்ட் நம்மளுடைய மதர் டங் என்னது, தமிழ். அது ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ். ஸோ நம்ம செகண்ட்ரியாக படிக்கிற லாங்குவேஜ் ரெண்டாவது நம்ம சூஸ் பண்ணி படிப்போம் இல்லையா, அதான் என்னது செகண்டரி லாங்குவேஜ். ஸோ நமக்கு அது என்னது, இங்கிலீஷ். அண்ட் இதில் 3 திங்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் மதர் டங். ஸோ அது நமக்கு என்னது, தமிழ். அண்ட் செகண்டரி லாங்குவேஜ் நமக்கு என்னது, இங்கிலீஷ். அண்ட் ஃபாரின் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறது வேறு ஏதாவது லாங்குவேஜ் நம்ம படிப்போம் இல்லையா, ஃப்ரெஞ்ச் படிப்போம், ஜெர்மன் லாங்குவேஜ், இட்டலி. ஸோ இதில் ஏதாவது ஒன்று நம்ம படித்தோன்னா அது என்னது, ஃபாரின் லாங்குவேஜ். இங்கிலீஷ் இப்போ ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தமிழ் மட்டும் தெரிஞ்சுட்டு நம்ம கண்ட்ரியை விட்டு வெளியில் போனோன்னா கண்டிப்பாக நம்மளால் என்ன செய்ய முடியாது, சர்வே பண்ண முடியாது. இது நமக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும் அப்படின்னா நம்ம வெளி கண்ட்ரீஸ்க்கு போனோன்னா கண்டிப்பாக என்ன செய்யலாம், சர்வே ஆகலாம் அப்படின்னு நமக்கே தெரியும் இல்லையா. அந்த அளவுக்கு இங்கிலீஷ் என்ன செஞ்சுருக்கு, வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இங்கிலீஷ் எப்படி லேர்ன் பண்ணுறது, நம்ம சின்ன பிள்ளை ஸ்கூலில் இருந்தே நம்ம என்ன செஞ்சுருப்போம், இங்கிலீஷ் லேர்ன் பண்ணியிருப்போம். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன சொல்லி தருவாங்க, ஆல்ஃபபெட், ABCD நமக்கு டீச் பண்ணுவாங்க இல்லையா. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, வெக்காபுலரிஸ், மீனிங்ஸ் எல்லாம் நமக்கு டிக்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டி வேர்ட்ஸ் நமக்கு சொல்லி தருவாங்க இல்லையா. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன சொல்லி தருவாங்க, கிராமர் சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் ரீடிங் எப்படி ரீட் பண்ணணும்னு உள்ளதெல்லாம் சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்வோம், மெதுவாக பேசுகிறதுக்கு டெவலப் பண்ணி எடுப்போம். அதுக்கப்புறம் ரைட்டிங். ஸோ இப்படி தான் நம்ம என்ன செய்வோம், இங்கிலீஷ் பேசுகிறதுக்காக ஆரம்பிச்சிருக்கேன். அண்ட் திஸ் இஸ் த ஒன் ஆஃப் தி வே டு லேர்ன் இங்கிலீஷ். ஸோ அதுக்கப்புறமா இனி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய கண்ட்ரியில் இங்கிலீஷ் எப்படி வந்துச்சு, எல்லாருக்குமே தெரியும் எப்படி இங்கிலீஷ் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்ட்டு. அண்ட் ஷார்ட்டாக இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். நம்ம கண்ட்ரியில் இங்கிலீஷ் டெவலப் ஆகிறதுக்கு மெயின் ரீசன், இங்கிலீஷ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ரீசனாக இருந்ததே யார் தான், இந்த பிரிட்டிஷுடைய அரைவல் தான். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, ட்ரேடு ஸ்டார்ட் பண்ணாங்க. லேட்டர் அவங்க என்ன செஞ்சாங்க, ரூல் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா மிஷினரிஸ் என்ன செஞ்சாங்க, ஸ்கூல்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் அந்த ஸ்கூலில் இங்கிலீஷை ஒரு சப்ஜெக்டாக கொண்டு வந்தாங்க. அண்ட் இதுவுமே ஒரு ரீசன். ஸோ அவங்க இங்கிலீஷை ஸ்கூலில் கொண்டு வந்தது ஒரு சப்ஜெக்டாக என்ன செஞ்சாங்க, எல்லாருமே லேர்ன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸுமே ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட்டு லார்ட் மெக்கலே, அவர் யார் அப்படின்னா எஜுகேஷ்னல் கொஞ்சம் பிளான்ஸ் அவர் போட்டார், கொஞ்சம் மினிட்ஸ் போட்டாங்க. யார், இந்த லார்ட் மெக்கலே. அண்ட் அந்த டைமில் கவர்னர் ஜெனரலாக இருந்தது யார் அப்படின்னா வில்லியம் பேன்கின். ஸோ மெக்கலே இங்கிலீஷ் எஜுகேஷனுக்கு ஃபேவராக இருந்தார். அண்ட் அவர் வெஸ்டர்ன் லாங்குவேஜை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக ரிக்வெஸ்ட் பண்ணார். இந்த டைமாக இருந்த கவர்னர் ஜெனரல் வில்லியம் பேன்கிட் என்ன செஞ்சார், அக்செப்ட் பண்ணார். அண்ட் இதில் நான் ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன். அண்ட் இதை பற்றி உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ், இங்கிலீஷ் இந்தியாவில் எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்னு உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இனி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நிறைய ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் இங்கிலீஷ் ஒரு கம்பல்சரி சப்ஜெக்டாக கொண்டு வந்தாங்க. கம்பல்சரி சப்ஜெக்டாக கொண்டு வந்தாலே இங்கிலீஷ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும் இல்லையா. அதுக்கப்புறமா ரூலில் யார் வரான்னா, நெக்ஸ்ட்டு பெஞ்சிக்குடைய ரெவல்யூஷன் இருக்குது. அதுக்கப்புறம் அதுலேயும் கொஞ்சம் சில பல பிரச்சனைகள் நடக்குது. கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வுட்ஸ் டிஸ்பேச்டு. ஸோ அதுலேயும் இதே மாதிரி இங்கிலீஷை பற்றி கொஞ்சம் பேசுகிறாங்க, கொஞ்சம் ஆட் பண்ணுறாங்க. ஸோ பீப்புள்ஸுடைய ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணுறாங்க. இப்படி கொஞ்சம் விஷயங்கள் நடக்குது. அண்ட் இதே மாதிரி இடையில வேறையும் கொஞ்சம் பீப்புள்ஸ் எல்லாமே வராங்க. ஸோ லாஸ்ட் இப்போ இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ட் கிடச்ச டைமில் இப்போ இவங்களுக்கெல்லாம் பிரிட்டிஷுக்கெல்லாம் அடுத்து இங்கே இருக்க முடியாது இல்லையா. ஸோ அந்த டைமில் யார் இதை ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா,
ராதாகிருஷ்ணனுடைய கமிஷன். ஸோ அவர் வந்து கொஞ்சம் வந்து சொல்லியிருக்காரு. இண்டிபெண்டன்ஸுடைய ஆஃப்டர் வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் தான் வந்து சேர்மேனாக வந்து இருந்தார். அண்ட் அவர் வந்து கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் எல்லாம் வந்து போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, செகண்டரி எஜுகேஷன் வந்து கண்டிப்பாக வந்து 12 ஏஜ் வரை வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து குவாலிஃபைடாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் யூஜி பிஜிலாம் இப்போ இருக்கிறது மாதிரி யூஜி வந்து 3 இயர்ஸும் பிஜி வந்து 2 இயர்ஸ் வந்து சப்ஜெக்ட் மட்டும்தான் லேர்ன் பண்ணணும். இண்டிபெண்டன்ட்க்கு ஆஃப்டர் வந்து நிறைய சேஞ்சஸ் எல்லாமே வந்து கொண்டு வந்தாங்க. ஒஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து ஹிந்தியாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா போட்டாங்க. பட் என்ன ஆகலை, அதுக்கு வந்து யாருமே வந்து சப்போர்ட் பண்ணல. ஸோ அது வந்து ஃபெயில் ஆகிடுச்சு சவுத் சைடில். ஸோ இங்கிலீஷ் செகண்டரி லாங்குவேஜ் வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். அண்ட் இதில் வேறு ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் உண்டுன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கமெண்டில். அண்ட் இதை வந்து அடுத்து பார்க்குறவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஏதாவது டவுட்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். லிட்ரேச்சரில் வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.